திருக்குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் முதலாக தொடர்ந்த எழுத்துக்கள் எல்லாம் மூல முதல்வனின் முதற்கண் பொருட்டே உலகில் உள்ளது. முதற்குறளாகிய இந்த குறள் கடவுள் வாழ்த்து என்ற தலைப்பின் கீழ் வள்ளுவர் எழுதியிருந்தும் அனைத்து உரையாசிரியர்களும் கடவுளை போற்றவே எழுத்துக்கள் உண்டாக்கப்பட்டுள்ளன என்பதை ஏனோ எழுத்துக்கள் எல்லாம் அகரமாகிய எழுத்தை தமக்கு முதலாக உடையன, அதுபோல் உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்னும் விளக்கத்தையே தருகின்றனர். பெரும்பாலும் அனைவரும் பரிமேலழகர் உரையினை அடியற்றியதாகவே கருதுகின்றேன். ஆனால் வள்ளுவரின் இக்குறளில் அவ்வகையான தொடர்பற்ற தன்மையில் இரு வரிகளும் இருப்பதையோ அல்லது இரு கருத்துக்களையும் ஒப்புமை செய்வதையோ என்னால் பார்க்க இயலவில்லை. இருப்பினும் தெய்வம் உலகத்திற்கு முதற்றே போலும் அகரம் எழுத்துக்களுக்கு எல்லாம் தலை என்றும் கொள்வதிலும் தவறு இல்லைதான். ஆயின் கடவுள் வாழ்த்து என்று சொல்லிய பிறகு தெய்வத்தை தொழாதே எழுத்துக்களில் அகரத்தின் முதன்மையை சொல்ல வேண்டிய அவசியம் யாது? எனவே அகர முதல உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஆதிபகவன் எனும்படியான மூல முதல்வனாகிய கடவுளை முதன்மைப்படுத்தி அவரை அறியும் அல்லது வணங்கும் அல்லது வாழ்த்தும் பொருட்டே உலகில் உள்ளன அல்லது உலகில் உண்டாக்கப்பட்டன என பொருள் கொள்ளலாம். அகர முதலிய எழுத்துக்கள் அனைத்தும் இறைவன்பால் படைக்கப்பட்டன என்பதே சரியான பொருள். மேலும் இது அகரத்தை துவங்கும் எல்லா மொழிகளுக்கும் பொருந்தும் என்பதும் உட்பொருள். சைவ நெறியே முதல் நெறியாக இருத்தலின் அக்கருத்துக்களை திருக்குறளில் ஒப்பீடு செய்து காட்ட முயற்சித்துள்ளேன். எனவே அவ்விதம் நோக்குங்கால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவனாகிய அரணை முதற்கொண்டே உலகாயத்தமாகியது என்று உறுதியுடன் சொல்லலாம். உலக மொழிகள் அனைத்தும் பெரும்பாலும் அகரத்திலேயே துவங்குகின்றன. அவை மனிதனின் முதல் ஒலியாகவும் அன்னையை குறிப்பதாகவும் கொள்கிறார்கள். தமிழில் அது அன்னையையும் அப்பனையும் அரணையும் அம்மையையும் ஓம்காரத்தின் முதல் ஒலியாகவும் முதல் எழுத்தாகவும் விளங்குகின்றது. மொழிகளின் முதல் எழுத்து அகரமாயினும் ஒவ்வொரு மொழியின் இறுதி எழுத்தும் வேறுபடுகின்றன. எனவேதான் வள்ளுவர் அகரம் முதல் தொடங்கி நகர வரையிலுமான எழுத்துக்கள் அனைத்தையும் என்று சொல்லாது அகர முதல எழுத்தெல்லாம் என்று அனைத்து மொழிகளுக்கும் பொருந்தும்படி முதல் குறளை அமைத்துள்ளார். வள்ளுவரின் இத்தகைய நுட்பம் மிகவும் போற்றுதற்குரியது. மேலும் வள்ளுவர் முதல் குறளை தமது தாய்மொழியின் முதல் எழுத்தான அகரத்தில் துவங்கி கடைசி குறளின் கடைசி எழுத்தை தமிழின் கடைசி எழுத்தான இன்னில் முடியுமாறு அமைத்துள்ளமையால் இத்தகையவாறு மொழியன் கணிதத்தை இலக்கியத்தில் அமைத்த வகையிலும் முன்னோடியாக விளங்குகின்றார். மனிதன் இயற்கையுடன் போட்டி போட்டுக்கொண்டு முன்னேறி கொண்டிருக்கும் காலத்தே எதையெல்லாம் வெல்ல இயலாததோ விளங்காததோ அவற்றையெல்லாம் இறை என்று கொண்டான். அவ்வாறே அத்தகைய இறையை அறிதலே மனிதனின் முதல் அறிவு தேடலாகவும் இருந்தது. எனவே மொழியின் கண்டுபிடிப்பும் கல்வியின் நோக்கமும் அறிவின் தேடலும் அனைத்தும் இறைவனை நோக்கியே இருந்தன. தனது கண்டுபிடிப்புகளை பதிவு செய்து பின்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்லவே எழுத்துக்கள் தோன்றின. எனவே அத்தகைய தனது கண்டுபிடிப்புகளையும் மூலப்பொருளாகிய இறைவனுக்கே அர்ப்பணித்து தங்கள் பணியை தொடருதல் முறைதானே. குறிப்புரை: அகரம் முதல் தொடங்கும் எழுத்துக்கள் எல்லாம் மூல முதல்வோனாகிய இறைவனை முன்னிறுத்தியே உலகில் உள்ளன. அவையடக்கம். இவ்விதமாக இந்த முதல் குறளிற்கான கருத்தை நான் மட்டுமே முன்வைப்பதாக நினைக்கிறேன். இது எனக்கு முன்னோடிகளை தவறென்று சொல்லி எனது மேதமையை காட்ட நிச்சயம் பதிக்கவில்லை. என் கருத்திலும் தவறில்லை என்று எண்ணுவதாலும் இதுவே பொருத்தமானதாக இருக்கக்கூடுமோ என்று எண்ணுவதாலுமே பதிக்கின்றேன் என்பதை தன்னடக்கத்துடனும் அவையடக்கத்துடனும் தெரிவிக்கின்றேன். திருமந்திரம் 15 ஆதியுமாய் அரணாய் உடலுள் நின்ற வேதியுமாய் விரிந்தார்ந்திருந்தான் அருள் சோதியுமாய் சுருங்காததோர் தன்மையுள் நீதியுமாய் நித்தமாகி நின்றானே. நன்றி.